கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எங்க எல்லாருக்குமே பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் நாட் ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக், அதாவது டேஞ்சிபிளா மெட்டீரியலிஸ்டிக்கான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபிட்டாக இருக்கிறேன், எனக்கு நோய் இல்லை, வியாதி இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்குமே பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். ஆண்டவர் அழைக்கும் போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது அழைக்கும் போது எப்படி அழைப்பார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதுல 2 விஷயம் இருக்குது. அதாவது ஐ வில் பிளஸ் யூ அண்ட் யூ வில் பி அ பிளெஸிங் டு மெனி. இதுதான் ஆபிரகாமுடைய காலிங், ஆண்டவருடைய ப்ராமிஸ். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ் இதுதான். அதாவது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நம்மளும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு இது வேணும் அது வேணும், லைஃப்ல நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கை கூடணும், எவ்ரிதிங் எல்லாமே நான் நினைச்சது மாதிரி நடக்கணும், இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர இன்னொருத்தவங்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கிறோங்கிறது நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா இதே ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஆபிரகாம் ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல என்ன பண்ணிடுவார்னா, தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பயந்து ஒரு பொய் சொல்லிடுவாரு. அதாவது சாராள் அப்படிங்கிற அவருடைய வைஃபை அவரு சகோதரி அப்படின்னு போய் சொல்லிடுவாரு. இதனால அபிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன், அதாவது அவர் தவறே செய்யாத ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கர்ப்பம் அடைக்கப்பட்டு அந்த வீட்டுல எல்லாருக்குமே குழந்தைகள் இல்லாம கர்ப்பம் அடைக்கப்பட்டு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடும். இது எதனால நடந்ததுன்னா, ஆபிரகாம் சொன்ன பொய் நிமித்தம் அபிமெலேக் வீட்டாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஐ ஆம் இண்டிபெண்டன்ட், ஐ ஆம் நாட் ஆன்சரபிள் டு எனிஒன். நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, நான் யாருக்கும் இதுக்கான ரீசன்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது, நான் டிசிஷன்ஸ் எடுக்கிறேன், என்னுடைய லைஃபை நான் வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சுயநலமா எடுக்கிற தீர்மானங்கள், காரியங்கள் என்ன நடக்குதுன்னா, நம்மளையே அறியாம நிறைய பேர் அது பாதித்து கொண்டு இருக்கிறது. நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸுடைய கான்சிக்வன்சஸ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பங்களா இருக்கட்டும், நம்மளை நேசிக்கிற யாரா இருக்கட்டும், அவங்கள அதை பாதித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. அன்றைக்கு ஆபிரகாம் சொன்ன பொய்யினால அபிமெலேக் வீட்டாருடைய கர்ப்பம் சபிக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய அவர் எடுத்துக்குவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, ஆபிரகாம் அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அபிமெலேக்குக்காக அவர் வேண்டுதல் செய்தார் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்குது. ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணினதுனால, வேண்டுதல் செய்ததுனால ஆண்டவர் அபிமெலேக் வீட்டாரை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறவங்களா இருக்கிறோமா? காயின் ஆபேல் ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது, ஆபேலை காயின் கொன்னதுக்கு அப்புறமா ஆண்டவர் காயின் கிட்ட உன் சகோதரன் எங்க, ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கும்போது காயின் என்ன சொல்லுவார்னா, நீங்க என்னட்ட கேக்குறீங்க ஆண்டவரே, நான் என்ன அவனுக்கு காவலாளியா, மைய செக்யூரிட்டி, அவனுக்கு நான் செக்யூரிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது he is going away from his responsibility. அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு he is not ready to take the responsibility. என்னுடைய சகோதரனுக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்காக நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்ட்டு நம்ம நிற்கிறோமா? காயினை போல எங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து நம்ம விலகி போறோமா? நம்ம இருக்கிற டிசிஷன்ஸ்னால எத்தனை பேரை நம்ம பாதித்து கொண்டு இருக்கிறோம்? அன்றைக்கு ஆபிரகாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அவர் செய்த தவிர அவர் ரியலைஸ் பண்ணி அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணினதுனால அபிமெலேக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அங்க என்னன்னா, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கே குழந்தைகள் இல்லை, ஆனா ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. இட் இஸ் வெரி ஹார்ட் ஆக்சுவலி, அது ரொம்ப கஷ்டம். நம்ம விரும்புற ஒரு காரியம் நமக்கு கை கூடல, நமக்கு கிடைக்கல, ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அது கிடைக்கணும்னு நம்ம ஜெபம் பண்றோங்கிறது அந்த ஸ்ட்ரென்த். ஹவு டு வி கெட் தட் ஸ்ட்ரென்த்? இன்னொருத்தவங்களுக்கு அது கிடைக்கணும்னு ஜெபம் பண்ற அந்த மனசு, அந்த ஓப்பன் ஹார்ட், அந்த ஆனஸ்டி, அந்த லவ் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்?
இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்களிருந்து மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஹார்ட் நமக்கு எடுத்துக்க முடியும். அதனால இன்றைக்கு நம்மளை குறித்து மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை குறித்தும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கணுங்கிறது மாத்திரம் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி மாத்திரம் கிடையாது. என்னுடைய நாலேஜாக இருக்கட்டும், என்னுடைய டேலண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இது இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக மாறுது, இது நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கணுமே தவிர ஒருத்தவங்களுக்கு முள்ளா, ஒருத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா, ஒரு பிரச்சனையாக நம்ம மாறக்கூடாது. ஸோ இதுக்கான ஹெல்ப் நாங்கள் ஆவியானவர்கிட்டருந்து எடுத்துக்கணும். ஆவியானவர் நிச்சயமாக எங்களுக்கு இதுக்கு உதவி செய்வார். ஆகவே இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்களும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். we have to claim it. அந்த ஆசீர்வாதங்களை நம்மளும் கிளைம் பண்ணி இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா ஆண்டவர் நம்மளை மாற்றணும்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.